நடிகை த்ரிஷா அவர்கள் பாத்தீங்கன்னா இன்று தன்னுடைய 41வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் நிலையில ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்காங்க. இதற்கிடையில தான் த்ரிஷா அவர்களுடைய பழைய பேட்டி ஒன்று இணையத்தில் வைரலாகவும் பேசப்பட்டு வந்திருக்கு. அதாவது அனுஹாசனின் பிரபல நிகழ்ச்சியான காஃபி வித் அனு நிகழ்ச்சியில் விஜய் சார் மற்றும் த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அப்பொழுது விஜய் சார் குறித்து ஏதேனும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கூறுங்கள் என்று அனுஹாசன் த்ரிஷா அவர்களிடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதிலளித்த த்ரிஷா அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனைவருமே வேடிக்கையாக இருக்கும்பொழுது அவர் சென்று ஒரு மூலையில் அமர்ந்திருப்பதும், மேலும் அவர் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பது, படப்பிடிப்பில் அதிகம் பேச மாட்டார், அப்பொழுது குறுக்கிட்டு விஜய் சார் இந்த சீனை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதாகவும், இவர்களெல்லாம் அரட்டை எடுத்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் நான் அடுத்த ஷாட் என்ன, அடுத்த சீன் என்ன என்று யோசித்துக் கொண்டிருப்பேன் என்றும் கூறியிருக்கார். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் ரவுண்டின் பொழுதும் கூட த்ரிஷா அவர்களிடம் விஜய் சாரிடம் பிடிக்காத விஷயம் என்ன, எதை அவர் மாற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்காங்க. அதற்கு பதிலளித்த த்ரிஷா அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய அமைதி, அவர் அப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது, ஆனால் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவரிடம் எளிதில் பேச முடியாது, அவர் இன்னும் கொஞ்சம் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். அதற்கு பதிலுக்கு விஜய் சார் த்ரிஷாவை அமைதியாகவுமே பார்த்து வந்திருக்காரு. மேலும் திரையில் பார்க்கும்போது விஜய் சாருக்கு சிறந்த ஜோடி யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு, அதாவது அசின், நயன்தாரா, த்ரிஷா ஆகியோரில் சிறந்த ஜோடியை தேர்வு செய்யும்படி கேட்கப்பட்டிருக்காங்க. அதற்கு விஜய் சார் பலருமே என்னிடம் கூறியிருப்பது விஜய் த்ரிஷா அவர்கள் ஜோடிதான் என்று சொல்லியிருக்காரு. மேலும் அதற்கு பதில் சொன்ன த்ரிஷா அவர் பாதுகாப்பான பதிலை கூறியுள்ளார் என்றும் குறிப்பிட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.